வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் 2-9க்கு அதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது கன்னிராசிக்கு அற்புதமான மாற்றம்னு சொல்லலாம். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் முதல்ல பார்த்தலாம். கன்னிராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. புதன் பகவான் உச்சம் பெறும் ராசிகளிலே முதன்மையான ராசி கன்னிராசி தான். கன்னிராசி மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணியிலே உச்ச அடைகிறாங்க. கன்னிராசிக்காரங்க குணாமிப்பெண் பார்க்குறவ. கன்னிராசிக்காரங்க மற்றவங்க பேசினாதான் பேசுவாங்க. இவங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்கள ஆழம் பார்க்குறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். திறமைக்கும் தகுதிக்கும் அங்கீகாரம் தவறுனா இவங்களே மகனு சூட்டிக்கொள்ளவும் தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி வெளிச்சத்துக்கு வராத பல விஷயங்களை அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய தைரியங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யணும் விரும்புவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தொழிலாளியாக இருக்கவும் இவங்களுக்கு பிடிக்காது. கன்னிராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கூச்ச சுபாவங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப காலச்சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால இந்த திறனாலேயே இவங்க ஒரு படி மேலே தான் நிற்பாங்க. உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரம் அழகு பொருந்தவங்களா இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கோபங்கிறது வராது. அப்படியே வந்தாலும் ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சு நிறுத்திக்குவாங்க. அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தன்னோட கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் இவங்களுக்கு தாமரை இலை மாதிரி அமைஞ்சிருக்கும். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் சில நேரங்களில் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் ஒட்டாமல் இருப்பாங்க. என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இவங்க தள்ளப்படலாம். இருந்தாலும் நடுநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையை ஒரு சீர்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலையோடு தான் எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கூடவே யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கம் இவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உறவினர்கள் மூலமாக தான் தொல்லைங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எதிரி வெளியெல்லாம் இல்லை. இவங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாகவே, இவங்க பேச்சுக்கள் மூலமாகவே சில நேரங்களில் எதிரிகள் அமைஞ்சிடறாங்க. அதே மாதிரி மற்றவங்களை திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க பேச்சுக்கள் மூலமாக நடக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப உற்சாகமாக எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. வாழ்க்கையோட தொடக்கம் இவங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செயல் வடிவம் பெற வரைக்குமே அந்த செயலை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆற்றல்கள் நிறைய படித்தவங்க. இவங்களுக்கு கனவு பற்றி ரகசியங்கிறது இருக்கும். அதாவது ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கனவு மூலமாக முன்கூட்டியே தெரியக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்களுக்கு பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். எழுத்து ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எழுதும் போது ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் எழுதுவாங்க. ஓவியம் வரைகிறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் 4-5 சகோதரர்கள் மேலே இருக்கக்கூடியவங்களோட பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் உறவினர்களுடன் நட்பு அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள சொத்துல தாய் தந்தையை பராமரிக்கக்கூடிய பாக்கியங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். தெய்வ வழிபாடுகளை அதிக ஈடுபாடு கொண்டவங்க. தாய்தேல் வழிபாடுனா ரொம்ப அதிகமாக ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி ரொம்ப உயர்ந்த இடத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே இவங்க எப்போதுமே ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழவே ஆசைப்படுவாங்க. தொழிலில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் இவங்களுக்கு யோகம் உண்டாகும். அதே போலவே ஆண் குழந்தையா இருந்தாலுமே தொழில் மேன்மை விருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். கன்னிராசி அன்புகளுடைய குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது வளர வளர செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி நண்பர்களோட எப்போதும் ஒரு விரோதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்போதான் என்னதான் நல்ல விதமாக இருந்தாலுமே, நல்ல விதமாக பேசினாலுமே சுற்றி இருக்கக்கூடியவங்க இவங்கள ஒரு விரோத மனப்பான்மையோடு தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி லாபம் எவ்வளவு என்பதை கணக்கு செய்து கொள்ளக்கூடிய கூட இவங்ககிட்ட இருக்கும். மூத்த சகோதரர் வகையில் இவருக்கு பகை வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கன்னிராசி அன்புகளுக்கு வரலாம். வாதம், முடக்கம் இது எல்லாமே இவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முழங்கால் கீழ் வேதனை, தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். தொடர்ந்து கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்றதுதான் கன்னிராசி அன்பர்களுடைய பலவீனமே.
கன்னிராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழிலுங்கிறது ஒத்து வராது. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விஷயம் மூலமா அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு விரல்ல அதிகம் காயப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அடிக்கடி ஏற்படலாம். தொடர்ந்து கன்னிராசி அன்புகள் குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்வுங்கிறது அமையும். மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்க தவிர்த்துட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தொடர்ந்து கன்னிராசி அன்புகள் இந்த வாரங்களில் இருந்தே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். பல வகையிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். உங்க ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல 2-9க்கு அதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது கன்னிராசிக்கு பல வகையிலும் நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த நிறைய கெட்ட சம்பவங்கள் எல்லாமே நீங்கி அது கனவு போல நீங்கி இனி எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. குடும்பத்துல இருந்துட்டு வந்த எல்லாருக்கூடையும் இனி ஒற்றுமையோடையும் மகிழ்ச்சியோடையும் பழக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனையை உங்க பேச்சை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க செய்யக்கூடிய தொழில் எல்லாமே தொழில் விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய திட்டங்கள் எல்லாமே அறிமுகப்படுத்துவீங்க. இதனால உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலத்துல சிறப்பா இருக்கும். வரவும் செலவும் வழக்கம் போல இயல்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாரக்கடன் மாதிரியான விஷயம் எல்லாமே வசூலாகும். திருமணம் மாதிரியான தடைகள் ஏற்பட்டிருந்தா அந்த தடை எல்லாமே நீங்கக்கூடிய வாரம். நெருங்கிய உறவுல கூட உங்களுக்கு மகளுக்கோ மகனுக்கோ வரநமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது. உடல் நிலைன்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் சம்மந்தப்பட்டிருந்த உடல் பிரச்சனை எல்லாமே சீராக போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் குடும்ப விஷயங்களும் இந்த வாரங்களில் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா போதும். கன்னிராசி அன்பர்கள் பணம் வாங்குறதுலையும் பணம் கொடுக்கறதுலையும் கொஞ்சம் இந்த காலத்துல கவனம் இருந்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையை கொஞ்சம் நீங்க குறைச்சு கொள்றது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாட்டை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்சுட்டு வரதால அற்புதமான பலன் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் எதுலையுமே பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க. அவசரப்பட்டு யாருக்கும் இந்த காலத்தில் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு போயிட்டு வரப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. சகோதரர்கள் வகையில் இப்போ அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும். பண வரவுன்னு பார்க்குறப்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடங்களில் பணிச்சுமை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பணிக்கு அதாவது உங்கள் வேலைக்கேற்ற சம்பளங்கிறது கிடைக்கும். உற்சாகமாக செயல்பட போறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுறதால வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் நீங்கள் பக்குவமாக இந்த காலத்தில் நடந்துக்க பாருங்க. அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால் உங்கள் வேலையில் திருப்தி தரக்கூடிய வாரங்களாக அமையும். தொடர்ந்துமே கன்னிராசி அன்புகள் இந்த வாரங்கள் மட்டும் இல்லை வரக்கூடிய வாரங்களையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு கிடைக்கும். தொடர்ந்து செய்கிற தொழிலில் அதிக விருப்பம் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பேச்சாற்றல் மூலமாக ஒரு நல்ல அடையாளங்கிறது கிடைக்க போகுது. சின்ன செலவு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பயமுறுத்தும். இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கிறதால உங்கள் செயலில் எல்லாமே வெற்றி தான். கூட தொடர்ந்து இடமாற்றம் பணியில் மாற்றம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நடக்கும். ரொம்ப சாமர்த்தியசாலியாக நீங்கள் இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் தவிடுபொடியாக்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளோட சொல்கிற வேலையை சரியாக செய்யறதால பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் பெறுவீங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவுங்களால் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனசங்கடம் எல்லாமே நீங்கும். இனி பிரிந்து போன உறவு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் குழந்தைகள் மேலேயும் இந்த காலத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட நீங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த காலத்தில் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க போக்குலேயே நீங்கள் விடுறது நல்லது. கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்ட வியாதி வருங்கிறதால தண்ணியை நீங்கள் எப்போதுமே காய்ச்சி குடிக்க பழகுங்க. அலர்ஜி மாதிரியான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சுட்டு வாங்க. எதுலையும் கவனமோடு செயல்பட்டீங்கன்னா நன்மை உண்டாகும். அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு மனம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உண்டாகும். வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்சியில் கொஞ்சம் உங்களுடைய பணிகளில் வேகம் காட்ட சொல்லுவாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைங்கிறது வரலாம். நண்பர்கள் உறவினர் விஷயத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் நீங்கள் இந்த காலத்தில் பழக வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகள் தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. சின்ன சின்ன இடையூறுகளை எல்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா பல சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்கும். தொடர்ந்து மனசில் இருக்கக்கூடிய டென்ஷனை குறைக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இந்த காலத்தில் அப்பப்போ ஏற்படத்தான் செய்யும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்துட்டாலே குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் விட்டு கொடுத்து வர பாருங்க. பெருமாள் ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று நீங்கள் வழிபட்டு வர்றது உங்கள் வாழ்வில் சிறப்பான பலனை எல்லாமே இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. கன்னிராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.